இந்த அம்மனி சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா திமுக காரங்க காலங்காலமாக இந்த வேலையை தான் செய்கிறாங்க. கனிமொழி அந்த தர்மபத்தினே இந்த வேலையை தான் செய்துட்டு இருக்கு. இந்தி தெரியாது போடாங்கிற அந்த டிஷர்ட் போட்டதே ஒரு டூல் கிட்டு கரெக்டாக பண்ணி இந்த பிரச்சனையை வச்சு இதை இப்படி திருப்பி இப்படி விடணும் அப்படிங்கிறதுல பெரிய வித்தை தெரிஞ்சவங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா 1 கிலோ ரேஷன் அரிசியினுடைய விலை வந்து ஒரிஜினலாக அதனுடைய விலை வந்து 34 ரூபா வருது. 32 ரூபா மற்ற மோடி கொடுக்குறார். 2 ரூபா தான் மாநில அரசு கொடுக்குது. எதுக்கு அங்கே கருணாநிதிக்கு போட்டோ கொண்டு தொங்க விட்டுருக்கீங்க? எதுக்கு முக ஸ்டாலின் போட்டோவை தொங்க விட்டுருக்கீங்க? 32 ரூபா கொடுத்த மோடிக்கு நீங்க போட்டோ வைக்கணும்ல, அதான முறை. அதை சொல்லுங்க வேணி. சரி, மத்திய அரசு தான் ரூபா தரல, உங்ககிட்ட தான் நிதி இல்லை, அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு பேனா கொண்டு நட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு சென்னையில் 2400 கோடி ரூபாயில் நாங்கள் 4 பார்க்கு கட்ட போறோன்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? அவ்வளோ எத்து வழித்தனம் தானே அப்போ. அதனால இந்த தர்ம பத்தினி சொல்றது இதுதான் இருக்கும். திமுகனுடைய ஸ்டைல் என்னன்னா, கோவிலெல்லாம் இடிச்சா ஓட்டு கிடைக்கும்னு இவங்க நினைக்கிறாங்க. கோவிலெல்லாம் இடிச்சா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் இவ்வளோ காலமாக இவங்க. அதான் டிஆர் பாலுடைய பேச்சினுடைய வெளிப்பாடும் அதுதான். கோவில் நான் வந்து 150 வருஷம் பாரம்பரியமான பழமையான கோயில்களெல்லாம் நான் இடிச்சிருக்கேன். எவ்வளோ கோயில்களை இடிச்சிருக்கேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் எப்படி ஓட்டு வாங்கணும்னு. என்னது திமிரு இது? பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, எனக்கு தெரியும் அந்த சூத்திரம். அதனால் நாங்கள் கொடுத்து வாங்கிடுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, திமுகவினுடைய பித்தலாட்டத்துக்கு எல்லாம் நம்ம வந்து முடிவு கட்டிடுவாங்க. ஏன்னா இந்த ஆட்சி வந்தவொடனே செய்ததே கோயிலை தான் உடைச்சாங்க. செய்ததே கோவில் நகை சாமி நகைகளை தான் வந்து உருக்குனாங்க, உருக்கி கொள்ளையடிச்சாங்க. அப்படி எல்லாம் சாமி அது வழிபாட்டு முறையில் தான் கையை வச்சதே இந்து வழிபாட்டு முறையில் தான் போய் கை வச்சாங்க. அதனால் அதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக சுத்தமாக இது வாஸ் அவுட் ஆகிடும். இதான் திமுகவினுடைய கடைசி ஆட்சி இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டு தானே? கிரிமினல் சட்டத்துக்கு அதேமாதிரி பண்ணுவான் சார். நீங்கள் ஏதாவது திருடுனீங்களா கையை வெட்டி விடுவான். அரபு நாட்டில் அதுதானே நடந்துட்டு இருக்கு. திருடுனீங்களா கையை வெட்டிடுவான், கற்பழிச்சிங்கன்னா அதை வெட்டிடுவான், அவ்வளோதானே. வெட்டிடுவான், அவ்வளோதான். மிச்சம் இருக்காதுல்ல. குண்டு வச்சிங்களா தலையை வெட்டி விடுவான். அப்போ கோயம்புத்தூர் குண்டு வச்ச குற்றவாளி அல்மா பாஷாவை வந்து தலையை அன்னைக்கே வெட்டியிருப்பீங்க, அப்படி தானே? சிவில் சட்டத்தில் எங்களுக்கு வந்து அந்த இது வேணும், சரியத் சட்டப்படி நாங்கள் எங்கள் தனி சட்டம் எங்களுக்கு வேணும்னு கேட்குற அத்தனை பேருமே கிரிமினல் சட்டத்தில் இந்திய சட்டம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவோம். இது என்னது? ஐண்டி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மாடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், கனிமொழி அவர்கள் வந்து சொல்றாங்க, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாதிக்கப்பட்டதும் சரி, தென் மாவட்டங்களில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட போதும் சரி, முதலமைச்சர் தான் வந்து நிவாரண தொகையெல்லாம் கொடுத்தாரு, மத்திய அரசு 1 பைசா கூட கொடுக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? ஆமாம், அந்த தர்மபத்தினி வந்து சென்னை தண்ணியில் மிதந்துச்சுல, அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்கே இருந்தாங்க? சிங்கப்பூரில் இருந்தாங்களா, மலேசியாவில் இருந்தாங்களா, இல்லை வேறு நாட்டில் இருந்தாங்களா? இவங்க எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இவங்க இன்னொரு இதையும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, புதிய பிரச்சனைகளை உருவாக்கி, இது அவங்க அந்த தர்மபத்தினி சொன்ன வாசகம். இது 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது தான். தூத்துக்குடியிலே நாகர்கோவிலில் போய் பேசினாங்க. புதிய பிரச்சனைகளை உருவாக்கி அதன் பின்னர் வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து முக்கிய பிரச்சனைகளை மறக்கடிக்க செய்கின்றனர். புதிய பிரச்சனை உருவாக்கி அப்புறம் அதுக்கு பிறகு வேற ஒரு பிரச்சனை உருவாக்கி இதன் மூலமாக முக்கியமான பிரச்சனைகளை வந்து திசை திருப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மனி சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, திமுக காரங்க காலங்காலமாக இந்த வேலையை தான் செய்கிறாங்க. கனிமொழி அந்த தர்மபத்தினே இந்த வேலையை தான் செய்துட்டு இருக்கு. இந்தி தெரியாது போடாங்கிற அந்த டிஷர்ட் போட்டதே ஒரு டூல் கிட்டு கரெக்டாக பண்ணி இந்த பிரச்சனையை வச்சு இதை இப்படி திருப்பி இப்படி விடணும் அப்படிங்கிறதுல பெரிய வித்தை தெரிஞ்சவங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, மத்திய அரசு ரூபா கொடுக்காம எப்படி நடத்துனாங்க? ரேஷன் அரிசி இருக்குது தெரியுமா? 34 ரூபா 1 கிலோ ரேஷன் அரிசியினுடைய விலை வந்து ஒரிஜினலாக அதனுடைய விலை வந்து 34 ரூபா வருது. 32 ரூபா மற்ற மோடி கொடுக்குறார். 2 ரூபா தான் மாநில அரசு கொடுக்குது. எதுக்கு அங்கே கருணாநிதிக்கு போட்டோ கொண்டு தொங்க விட்டுருக்கீங்க? எதுக்கு முக ஸ்டாலின் போட்டோவை தொங்க விட்டுருக்கீங்க? முக ஸ்டாலின் முதலமைச்சர், ரைட், ஓகே, அதனால நாங்கள் வச்சிருக்கேன்னு சொல்லலாம். அப்போ 32 ரூபா கொடுத்த மோடிக்கு நீங்கள் போட்டோ வைக்கணும்ல, அதானே முறை. அதை சொல்லுங்க வெளியே. 32 ரூபா கொடுத்தாங்க, 32 ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க, 2 ரூபா தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது அந்த ரேஷியோ அப்படி தான் வருது. அந்த அடிப்படையில் வச்சிருக்கு. 2 மாநில முதலமைச்சருடைய ஃபோட்டோ வைக்கணும், அந்த இடத்துல நீங்கள் அதையும் வைக்கணும்ல. இதானே ஒரிஜினல். வச்சுருக்கீங்களா? வைக்கலை. அதுக்கு பிறகு அடுத்து இன்னும் ஒரு சில இதை கேட்குறேன். மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து 100 ரூபா கொடுத்தா அங்கேருந்து எங்களுக்கு கம்மியாக தான் வருது, எங்களுக்கு குறைவாக தராங்க, மாற்றான் தரமான. அதாவது என்னன்னா, எதுக்கு நான் வந்து இவங்களுடைய டயலாக்கை நான் சொன்னேன் அப்படின்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் மடைமாற்றம் பண்ணக்கூடியதில் கை தேர்ந்தவங்க. இப்போ மக்களுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன பண்ணினாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
அதுக்காக தான் நான் இந்த இதை சொல்ல வந்தேன். மத்திய அரசு ஒன்றுமே கொடுக்காம எப்படி இவங்க கொள்ளை 4000 கோடியே வந்து என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்த உடனே மத்திய அரசு பணம் தரல. மத்திய அரசு எதுக்கு பணம் தரணும்? மத்திய அரசுக்கு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவெல்லாம் வந்து ஏற்கனவே 900 கோடி வந்துச்சா இல்லையா? ஒரு பைசா தரலன்னு எப்படி சொல்கிறீங்க? சென்னை வெள்ளத்துக்கே 900 கோடி வந்துட்டு, அப்புறம் மற்ற வெள்ளத்துக்கு எங்கெங்கே பாதிச்சிருக்கோ அதுக்கு அவங்க எவ்வளோ வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நிர்மலா சீதாராமன் இது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்டு இதுவே கொடுத்துட்டாங்க, வெளியிட்டுட்டாங்க. சென்னைக்கு எவ்வளோ தேவை, சென்னையில் இன்னொரு பிரார்த்தனை பண்ணாங்க. அதாவது மழை பெய்யுங்கிறத முன்னக்கூட்டியே சொல்லலை. அதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கு. அது வரைக்கும் வந்து சென்னையில் வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி மழை வரும். நீங்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதாவது எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் மழை பெய்த சுவடே தெரியாத அளவுக்கு சென்னை வந்து உடனே வடிஞ்சு போயிருது. மழை என்றதும் பதறும் காலம் மாறிவிட்டது. இப்படி தானே முதலமைச்சர் டயலாக் பேசிட்டு அலைஞ்சாரு. நவம்பர் 4ஆம் தேதி இந்த டயலாக பேசினாரு. டிசம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி கொட்டின்னு மழை கொட்டிச்சுது. புயல் வருது. புயல் சென்னையில் தாக்கலை. சென்னை ஓரமாக வந்து அது ஆந்திராவுக்கு போயிட்டு அப்போ இந்த இதாக போகுது. அப்போ மழை அதிகமாக மழை மட்டும் தான் பெய்துச்சு. அதுவே உங்களுக்கு மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணி கடலுக்கு போனோம்ல, ஏன் போகலை? கடல் உள்வாங்கலையா, ரிசீவ் பண்ணலை. இப்படி தானே இந்த தருமபுத்தினே அன்னைக்கு அறிக்கை விட்டுட்டு நடந்துச்சு. இதெல்லாம் மடம் மாற்றணும்னா மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு பணம் தரல. நாங்கள் தான் எங்கே ஏதோ இவாளுக்கு வீட்டு பணத்தை எடுத்து இவங்க அப்போ வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி இது பேசிட்டு இருக்கு. நாங்கள் தான் வந்து பணத்தை கொடுத்தோம், நாங்கள் தான் உங்களுக்கு பணத்தை நிவாரணம் இது கொடுத்தோம், 6000 ரூபா கொடுத்தோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணன் போட்டோ ஒட்டி நாங்கள் கவரில் போட்டு கொடுத்துட்டோம். ஏதாவது அக்கௌண்ட்டில் கொடுக்க வேண்டியது தானே? அவ்வளோ பிராடுத்தனம். இன்னொரு டைலாக்கையும் சேர்த்து சொன்னாங்க. நாகர்கோவிலில் போய் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், அங்கே பேசும்போது சொல்லியிருந்தாங்க, மத கலவரம் ஜாதி கலவரங்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்யலாம் என்று நினைப்போடு உள்ளார்கள். இந்த 2 விஷயமே இவங்களுக்கு தான். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அப்படியே மடைமாற்றம் பண்ணி முக்கிய பிரச்சனையிலேருந்து திசை திருப்பிட்டு போகிறது திமுகவினுடைய காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு ஃபார்முலா. இப்போ என்ன முக்கிய பிரச்சனை தெரியுமா? முதலமைச்சருக்கு வந்து வெளிநாட்டுக்கு ஸ்பெயின் போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம், கனடா போகிறோம், அங்கே போய் நாங்கள் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி நிதியை நாங்கள் கொண்டு வர போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் பிடிச்சிட்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போய் 3440 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சின்னு சொல்கிறீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக? இது சென்னையில் வந்து ட்ரேடு சென்டரில் நடத்தினதில் வந்து அந்த அம்பானி அதானி இவங்க கொடுத்த அமௌண்ட்டு, இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா? பெரிய அமௌண்ட், 60,000 கோடின்னு நினைக்கிறேன். அப்படி தானே வெளியே போட்டிருந்தீங்க. 60,000 கோடி 40,000 கோடி சென்னையிலேயே வந்து இவ்வளோ தூரம் ஏதோ இந்திய தொழிலதிபர்களை கொடுக்கும்போது நீங்கள் இங்கேருந்து ஸ்பெயினுக்கு போய் அங்கே போய் 3440 கோடி ரூபா வந்து நான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன். அது வருமா இல்லைன்னு தெரியாது. அப்போ இது ஒரு பிராடுத்தனம். போனது உடல்நிலையை, அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போனது, அதான் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, உங்கள் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் பதுக்க போனீங்க. இன்னும் வேறு என்ன இது நடந்துன்னு தெரியல. கனடா ப்ரோக்ராம் கேன்சல், அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா ப்ரோக்ராம், இதெல்லாம் உங்களுடைய பட்டியலில் இருந்துச்சு. அதெல்லாம் ஏன் கேன்சல் பண்ணீங்கன்னு கேட்பான். கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அப்படியே வந்து மத்திய அரசு பணம் தரலை, மத்திய அரசு பணம் தரலை. தமிழகத்தில் போடுற மத்திய அரசு சாலைகள் எல்லாம் இருக்குல்ல, அது யார் போட்டுட்ருக்காங்க? ரயில்வே பாலங்களில், ரயில்வே பாலம் மட்டும் இல்லை, ரயில்வே ட்ராக் எல்லாம் போட்டுட்ருக்காங்களா, இரட்டை வழிச்சாலை எல்லாம் போடுறாங்களா, அது யார் போடுறாங்க? எல்லாம் மத்திய அரசினுடைய முழு நிதி தான். அதில் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கப்பல் போக்குவரத்தாக இருந்தால் சரி தான், எல்லாமே முழுக்க மத்திய அரசு தான். ஜிஎஸ்டி இருக்குல்ல, அந்த ஜிஎஸ்டினுடைய இதில் வந்து நீங்கள் வந்து எதுக்கு வந்து டீசல் பெட்ரோலெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் பண்ணுறீங்க? 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம இன்னைக்கு காலையில் நான் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ 210 ரூபான்னு நினைக்கிறேன் 2 லிட்டரு. அந்த 2 லிட்டரில் வந்து ஒரு 17% தான் மத்திய அரசினுடைய வரியாக போகுது. 36% மேலே மாநில அரசுக்கு போகுது. இந்த இது எப்படி, இதை வந்து எப்படி நீங்கள் மத்திய அரசுன்னு சொல்லுங்கள். மத்திய அரசு என்ன பண்ணுறாங்களோ அதேமாதிரி நீங்களும் 17% மட்டுமே நீங்கள் பண்ணியிருக்கலாமே. அப்போ எங்களுக்கு இன்னொரு 20-30 ரூபா, 20 ரூபாய் குறைஞ்சபட்சம் 20 ரூபாய் தான் எங்களுக்கு வந்து கம்மியாகுமே. அதே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. மத்திய அரசு பணம் கொடுக்குதுங்க, கொள்ளையடிக்க கொடுக்கல, அதான் முக்கியம். மத்திய அரசு வந்து மக்களுக்கு கொடுக்குது, நல்ல திட்டங்களுக்கு கொடுக்குது, நல்லது செய்கிறது கொடுக்குது. திட்டங்கள் மூலமாக இல்லைன்னா மத்திய அரசு வந்து 46 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 6000 ரூபா வருஷத்துக்கு போட்டுட்டு இருக்காரு மோடி. நேரடியாக இங்கே வந்து விழுது, அக்கௌண்ட்டில் விழுது. உங்களுக்கு கொள்ளையடிக்க முடியல. மோடி வீடு கட்டும் திட்டத்தில் வந்து 2,70,000 ரூபாய் இது வந்து மானியமாக கொடுக்குறாங்க. திருப்பி கட்டாத அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. அதில் ஏழைகள் நிறைய பேர் அங்கே குடிசையில் இருந்தவங்கெல்லாம் சின்ன வீடுகளை கட்டி குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அதை நேரடியாக அவங்களுக்கு போகுது. உங்களுக்கு கொள்ளையடிக்க முடியல. இல்லை
இப்படி தான் ஒவ்வொரு இதுவும். அதாவது காப்பீடு திட்டம் மத்திய அரசுக்குள்ளே கொண்டு போய் மாநில அரசு திட்டத்தை நுழைச்சி அது மாநில அரசு கலைஞர் காப்பீடு திட்டமா இப்போ பழையபடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது மோடி காப்பீடு திட்டம். அதில் போய் இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணி இதை செய்றீங்க. இதானே சரி, மத்திய அரசு தான் ரூபா தரல, உங்கள்கிட்ட தான் நிதி இல்லை, அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு பேனா கொண்டு நட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் இதுக்கு சென்னையில் 2400 கோடி ரூபாயில் நாங்கள் 4 பார்க்கு கட்ட போகிறோன்னு இதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளோ எத்துவழித்தனம் தானே அப்போ. அதனால் இந்த தர்ம பத்தினி சொல்கிறது இதுதான் இருக்கும். மடைமாற்றம் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட வந்து தோல்வி நிறைய ஆகி போச்சுது. திமுகவுக்கு கெட்ட பேருக்கு தாறு மரம் வந்து போச்சுது. அதுதான் 2வது பாயிண்ட் சொன்னேன். ஜாதி மத கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் வந்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லிட்டாலே இது. ஆனால் உண்மையிலே இவங்க இதை செய்துட்டு இருந்தாங்க. அது என்னமோ பலிக்காது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கிறிஸ்டினும் வந்து போன தடவை திமுகவுக்கு போட்டாங்க, 100 பேர் திமுகவுக்கு போட்டவங்க இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லாரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க போன எலெக்ஷனில், கழிஞ்ச எலெக்ஷனில். அதில் 10 பேராவது இந்த வாட்டி வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டு விடுவாங்க. கிறிஸ்தவங்க இல்லைங்க, முஸ்லீம்களும் அதே மாதிரி தான். 100க்கு 10 வந்தாலும் உங்களுக்கு 10 இறங்கி போச்சு இல்லை. 100 ஓட்டில் 100 ஓட்டு மொத்தமாக கிடச்சதில்ல 10 ஓட்டு உங்களுக்கு லாஸ் ஆகுனால உங்களுக்கு சிக்கல் தானே. நேராக எதிரணிக்கில் போகுது, எதிரணியில் 10 ஓட்டு கூடுது. அப்போன்னா உங்களுக்கு அது பெரிய தர்ம சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். இது கிறிஸ்டின் முஸ்லீம் அப்புறம் இந்துக்கான ஓட்டு பொதுவான ஓட்டு. அது இப்போ பெரிய ஒரு சிக்கல் நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 2014 தேர்தலில் திமுக அணிக்கு எந்த மாதிரி ஒரு 0 தான் கிடச்சிது, ஒரு எம்பி சீட்டு கூட கிடைக்கல தமிழகத்தில். கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இவங்களுடைய பயணம் இருக்குது. அதனால் கனிமொழி சொல்கிறது இந்த தர்மபத்தினி சொன்னதெல்லாம் கணக்கில் வைக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். மத்திய அரசு எல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கொள்ளையடிக்க கொடுக்கல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறது அந்தந்த எந்த இதுக்கு இப்போ வந்து ஆதி திராவிடர் உடைய கல்விக்காக பணம்னா அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா திரும்பி போயிடும் அந்த ஃபண்டு. இதுதான் மோடி அரசு. நீங்கள் அதை எடுத்து நாங்கள் இதுக்கு செலவு பண்ணோம்னு கணக்கில் எழுதிட்டு கொள்ளையடிக்கிற வேலையெல்லாம் ஒரு இடம் கொடுக்கல. அதனால கதறாங்க. இது கதறல்னு நான் எடுத்துக்கிட்டேன். சார், இந்த டிஆர் பாலு பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து பேசியிருந்தார். நான் வந்து கோயிலெலாம் இடிச்சிருக்கேன், ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், மக்கள் இதனாலலாம் ஓட்டு போடாமலாம் இருக்க மாட்டாங்க, எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு சார். உங்களோட கருத்து? ஆமாம், அதாவது எப்படின்னாக்கி இது மு.க. ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி 2 பேரும் ஒரு கருத்தை திருப்பி பேசியிருந்தாங்க. அதை குறிப்பாக அயோத்தி ராமர் கோவில் அந்த வழிபாடை தொடங்கின உடனே அது சம்பந்தமாக பேசும்போது 2 பேரும் இந்த கருத்தை பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கோவில் கட்டினால் ஓட்டி வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கோயில் கட்டினா ராமர் கோயில் கட்டினா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா, ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க திமுகனுடைய ஸ்டைல் என்னன்னா, கோவிலெல்லாம் இடித்தா ஓட்டு கிடைக்கும்னு இவங்க நினைக்கிறாங்க. கோவிலெலாம் இடித்தா ஓட்டு போடுவாங்க அப்படி தான் இவ்வளோ காலமாக இவங்க. அதான் டிஆர் பாலுனுடைய பேச்சினுடைய வெளிப்பாடும் அதுதான். கோவில் நான் வந்து 150 வருஷம் பாரம்பரியமான பழமையான கோயில்களெல்லாம் நான் இடிச்சிருக்கேன். எவ்வளோ கோயில்களை இடிச்சிருக்கேன்னு தெரியுமா, எனக்கு தெரியும் எப்படி ஓட்டு வாங்கணும்னு. என்னது திமிரு இது. பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, எங்களுக்கு தெரியும் அந்த சூத்திரம், அதனால் நாங்கள் கொடுத்து வாங்கிடுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை தானே அவர் சொல்கிறாரு. அதுதானே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதில். அப்போ இது வந்து மக்களை மடையனாக்குறது தானே, ஏமாத்துறது தானே, இழிவுபடுத்துறது தானே. வாக்காளர்களை ஏழை மக்களை வந்து ஓட்டு போடுற சாமானியர்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஏழைன்னு ஏன்னு சொன்னோன்னா, வசதியானவனுக்கு பணம் தேவையில்லை, நீங்கள் கொடுத்தாங்க ஒன்றும் செய்ய போகிறதில்லை, வாங்க மாட்டான். அப்போ ஏழைகள்கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏழைகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. போங்க, செருப்படி கிடைக்கும் உங்களுக்கு. பண்ணுறது அவ்வளோ அயோக்கியத்தனம். இதில் வேறு பேச்சை பாருங்கள், நாங்கள் வந்து இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம், ஊரை ஏமாற்றிட்டு அலையுது இது. ஆனால் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து ஒரு மாற்று சக்தி இல்லை. இப்போ வந்து எம்ஜிஆர் இப்போ சமீபத்தில் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டுங்களா, ஜெயலலிதா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது அதிமுக, இவர் வந்து திமுக, இந்த 2 அணி தான். இப்போ மக்களுக்கு என்னது, 96 ஜெயலலிதா அம்மாவுடைய அவங்களுடைய ஆட்சி வந்து மக்களுக்கு பிடிக்கலை. அவங்க ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டாங்க, அது உண்மையை ஒத்துக்கணும். அப்போ அந்த ஆட்சியை வந்து மக்களுக்கு பிடிக்கலை. அப்போ என்ன, வேறு வழியே இல்லை, கருணாநிதியே பிடிக்கலை. ஆனால் வேறு வழி இல்லாமல் கருணாநிதியை கொண்டு வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகி போச்சுது மக்களுக்கு. அப்போ வேறு வழி இல்லாமல் அவரை தூக்கி கொண்டு வச்சாங்க. அதில் கூட பாருங்கள், காலங்காலமாக பிராமணனை கரிஞ்சு கூட்டிகிட்டே அலைவாங்க. 67 முதல் முறையே தமிழகத்தில் திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இவங்க யாரை குல்லுகப்பட்டர்னு சொன்னாரோ அந்த ராஜாஜி தான். இந்த ராஜாஜி தான் அன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரித்ததன் காரணமாக தான் திமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிது. 96 அதே மாதிரி திமுக ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு ஓரமாக கிடந்துச்சு.
அந்த கட்சிக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து அதை ஒரு பாமகனி ஒரு திமுக காங்கிரஸ்ல இருந்து ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வெளியே வந்து தமாகனி ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து திமுக கூட கூட்டணி வைக்க ஆரம்பித்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி செய்து இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து ஆதரவாக பேச வச்சு இதெல்லாம் செய்தது யார்? இன்னொரு பிராமணன் சோ ராமசாமி, துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் இந்த வேலையெல்லாம் செய்து இவங்களும் பண்ணாங்க. ஆனால் இவங்க பூநூலை அறுக்கிறதுல தான் அதுக்கு பிறகு செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கு காப்பாற்றி இந்த மாதிரி கொண்டு வந்து அது காரணம் வந்து ஜெயலலிதா அந்த அம்மா வந்து கொஞ்சம் நல்ல ஆட்சியை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். கடைசி வரை எப்படி எம்ஜிஆர் காலம் வரைக்கும் இவங்க கருணாநிதி ஆட்சியிலே முதலமைச்சர் இதையே இல்லாமல் பண்ணிவிட்டாரோ அதே மாதிரி ஜெயலலிதாவும் அதே மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அம்மா காலம் வரைக்கும் வந்து திமுக தலையெடுக்க முடியாமல் போயிருக்கும், அழிஞ்சே போயிருக்கும். அதை இவங்க விட்டு விட்டாங்க. அதனால பழையபடியும் அவருக்கு வந்து குளிர் விட்டு போச்சு இந்த கும்பலுக்கு. இப்போ என்னன்னா மக்களுக்கு அன்னைக்கு இருந்த தீர்வு இவ்வளவுதான். திமுக அதிமுக சரியாக ஆட்சி செய்யலை அப்படின்னா ஒரே அடி திமுக தான், வேற மாற்றே இல்லை. இன்னைக்கு அண்ணாமலைங்கிற ஒரு மாற்று சக்தி இப்போ களத்தில் இருக்கார். இப்போ இதுவரைக்கும் இல்லை, ஆனால் இப்போ இருக்கார். அப்போ வரும்போது என்ன ஆகும்? அவர் பக்கம் தான் எல்லாரும் போவாங்க. பாருங்க 72 எம்ஜிஆரை வந்து வெளியே தள்ளி விட்டார் கருணாநிதி திமுக விட்டு. 77 பொது தேர்தல் வந்து சட்டசபை தேர்தல். அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலையே அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு, எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்றார். அந்த 77 வரும்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வந்து வாஸ் அவுட்டு, சுத்தமாக அவுட்டு. திமுக அந்த எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆட்சியை பிடிச்சார், அதிமுகவை கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி விட்டார். அன்னைக்கு அவருக்கு மக்கள் மத்தியில் என்ன, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்து, மற்றபடி இந்த பத்திரிகை மட்டத்திலேயோ இல்லைன்னா மற்றவங்க மத்தியிலேயோ எதுவுமே இல்லை. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கூட வந்தாங்க, வேற யாருமே வரல. ஒரு அமைச்சர் வரல, மாவட்ட செயலாளர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அதை விட இன்னைக்கு அண்ணாமலைக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவும் இருக்குது, அதே மாதிரி கட்டமைப்பும் இருக்குது. தமிழகம் முழுக்க கட்டமைப்பும் பலமான கட்டமைப்பு இருக்குது, தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, பல வகையில் இருக்குது. அதனால் இப்போது ஒரு பெரிய மாற்று சக்தியாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்துட்டார். அதனால் இப்போ வந்து இவங்க வந்து மறுபடியும் இதே மாதிரி பித்தலாட்டம் செய்யலாம் வரலாம்னு நினைக்கிறலாம் தப்பு. நிச்சயமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவில், நான் வழக்கமாக சொல்லிட்டு இருக்கேன், 25+ அந்த அடிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்பிக்கை வேணும்ல மக்களுக்கு, வந்து ஒரு கோப்பு இப்போ தான் வந்திருக்கு. வீட்டில் இது வரைக்கும் கடந்த ஒரு 10-15 வருஷமாக ஓட்டு போடாதவங்க கூட ஓட்டு போடுறதுக்கு முன் வராங்க. அது மாதிரி காமராஜரை விரும்புகிறவங்க, காமராஜர் காலத்தில் வாழ்ந்தவங்க இப்போ இருக்காங்கல்ல 85-90 வயசு, அவங்கெல்லாம் கூட அண்ணாமலை பக்கம் அணிவகுத்து நிற்கிறாங்க. எம்ஜிஆரை நேசித்தவங்க எல்லாம் அண்ணாமலை பக்கம் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அந்த அம்மாவை நேசித்தவங்க, அவங்களுக்கு மேலே பெரிய மரியாதை வச்சு பற்றுதல் வச்சுருந்தவங்க எல்லாம் இப்போ அண்ணாமலை பக்கம் திரும்பி போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. அதனால் மாற்று சக்தி அண்ணாமலை தான். அவர் வரக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இவங்களுடைய வழக்கம் போல் அந்த மோசடி இதெல்லாம் ஆரம்பித்து செய்வாங்க. ஆனால் எந்த காலத்துலையும் வந்து கோவிலை உடைச்சனுக்கு மரியாதை, அதாவது கோவிலை உடைத்தவங்க நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியும், செருப்பு மாலை போட்டால் ஆட்சி அமைக்க முடியும், இப்படியெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னா அது இப்போ மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சுது. இல்லை திமுகவினுடைய பித்தலாட்டத்துக்கெல்லாம் நம்ம வந்து முடிவு கட்டிடுவாங்க. ஏன்னா இந்த ஆட்சி வந்தவுடனே செய்ததே கோவிலை தான் உடைச்சாங்க, செய்ததே கோவில் நகை சாமி நகைகளை தான் வந்து உருக்கி கொள்ளையடிச்சாங்க. அப்படி எல்லாம் சாமி அது வழிபாட்டு முறையில் தான் கையை வச்சதே, இந்து வழிபாட்டு முறையில் தான் போய் கை வச்சாங்க. அதனால் அதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக சுத்தமாக இது வாஸ் அவுட் ஆகிடும். இதான் திமுகவினுடைய கடைசி ஆட்சி இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். சார், இப்போ பொது சிவில் சட்டம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தியிருக்காங்களே சார், இது முன்னாடி வந்து எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க, உங்களோட பார்வை என்ன சார்? ஆமாம் சார், இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம், பொது சிவில் சட்டம். அந்த பொது சிவில் சட்டத்தை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்தியாவிலேயே, சுதந்திர இந்தியாவிலேயே உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் முதல் முறையாக சட்டமன்றத்தில் வந்து இது மசோதா தாக்கல் பண்ணி நேற்றைக்கு அது நிறைவேறி போச்சு. இது இப்போ நிறைவேறி சட்டமாகவே ஆயிட்டு. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அடிப்படையில் சுருக்கமாக நான் சொல்கிறேன்னு, பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதி, ரொம்ப வருஷமான வாக்குறுதி. எப்படி வந்து காஷ்மீருக்கு 370 நீக்குவோம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம், அந்த வரிசையில் 3வது அந்த 3 இடத்துல இருக்கக்கூடியதில் ஒன்று காமன் சிவில் சட்டம், பொது சிவில் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிறது. ஏன் அந்த கோரிக்கையை வச்சாங்கன்னா, ஒரு கேலி கூத்தான சட்டத்தை நம்ம நாட்டில் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், அது முஸ்லீம் மத அடிப்படையிலான ஒரு சட்டமாக இருந்தாலும் ஒரு சட்டம் தான் இருக்கும். ஏன்னா அது முஸ்லீம் நாடு. அரபு நாடுகள்லாம் முஸ்லீம் நாடுகள், அவங்க வந்து முஸ்லீம் சட்டத்தை தான், சரியத் சட்டத்தை ஏற்றுக்குவாங்க. அது சம்பந்தமாக அது சார்ந்து ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க. அந்த சட்டம் தான் மட்டும்தான் அங்கே இருக்கும், இன்னொரு சட்டம்லாம் அங்கே இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜாதிக்கு மற்ற மதத்துக்கு அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அமெரிக்காவில் இருந்தால் கூட அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், ஆஸ்திரேலியாவில் இருந்தால் அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், ஸ்பெயினில் இருந்தால் அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், பங்களாதேஷாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், அவ்வளோதான். இலங்கையாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், சீனாவாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குன்னு ஒரே ஒரு சட்டம் தான், அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான், நம்ம நாட்டில் மட்டும்தான்
அந்த மதத்துக்கு ஒரு சட்டம், ஒரு கேலி கூத்தா இல்லையா? இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. அது ஆச்சரியமான ஒரு விஷயம். கிறிஸ்தவ மதமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி சட்டம், அப்புறம் இந்துக்களுக்கு ஒரு சட்டம், இளிச்சவாய் இந்துக்களுக்குன்னு ஒரு சட்டம், இப்படி ஒரு 3 விஷயத்தை வச்சுருக்காங்க. இதில் சிவில் சட்டத்தில் தான் அந்த பிரச்சனை. ஆனால் கிரிமினல் சட்டம் இருக்குல்ல, ஒரு வெட்டு குத்து கொலை எப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான சட்டமாக. அப்போ அது ஏங்க கிரிமினல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அதாவது குற்ற வழக்கு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சட்டம் இருக்கும்போது சிவில் சம்மந்தப்பட்டதுக்கும் ஒரே சட்டத்தை வச்சுட்டு போகலாமா? அதில் என்ன தப்பு இருக்குது? நாட்டுக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரதானே முறையாக இருக்கும். இதை தான் வந்து பாஜக முன்னெடுத்துச்சு. இப்போ வந்து அது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இதை வந்து நிறைவேற்றியிருக்காங்க, சட்டப்பூர்வமாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை எதிர்க்கிறவங்க முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள். எல்லா முஸ்லீம்களும் எடுத்துக்கல, நம்ம நல்லதை விரும்புகிறவங்க எந்த முஸ்லீம்களும், இந்த தேசத்தை நேசிக்கிற முஸ்லீம்கள் அப்துல் கலாம் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. ஆனால் இந்த அடாவடி குண்டு வைப்பு கோஷ்டி 1-2 தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் மேய்ச்சிக்கிட்டு கிடக்கு. அதுதான் உண்மை. இந்த குண்டு வைப்பு கோஷ்டிகள் வந்து எல்லா சமுதாயத்திலும் இருக்க மாதிரி இந்த உதவாக்கரைகள் கொஞ்சம் கிடக்கும்ல, ஊருக்கு ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாமல் அவ்வளவும் அராஜகம் பண்ணிட்டு தெரியுமில்ல, இதே மாதிரி அந்தந்த ஊரில் இருந்துட்டு அந்தந்த ஜமாத்தை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்ககிட்ட மேலே அடாவடி பண்ணிட்டு உண்மையிலே அப்படி தான் நடக்குது. பெரும்பாலும் இந்த நான் இப்போ சொல்கிறது அப்படியே நடக்குது. கிராமங்களை விசாரிச்சும் போது அதுதான் தெரியுது. இதெல்லாம் மிரட்டி உருட்டி அந்த ஜமாத்தை வந்து இவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பண்ணி எடுத்து பண்ண வைக்கிறாங்க. இந்த மதவாத கும்பல் இல்லை, இவங்க விரும்புகிறதே வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஹமாஸ் பயங்கரவாதி ஃபாலோவர் அதை பின்பற்றி போகிறாங்க, இல்லைன்னா ISIS பெரும்பாலும் ISIS பயங்கரவாதியினுடைய அந்த அஜெண்டாவை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதுபடி போகிறவங்க. இவங்க வந்து காமன் சிவில் சட்டம், அப்புறம் CAA அதாவது குடியுரிமை திருத்த சட்டம், இது எல்லாத்தையும் இவங்க எதிர்ப்பாங்க. இவங்க மற்றவங்களையும் எதுங்கன்னு சொல்லுவாங்க, இதை மசூதியில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, ஜமாத்தில் சொல்லுங்கன்னு சொல்லி செய்ய வச்சாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த காமன் சிவில் சட்டத்தையும் இவங்க எதுக்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் சார், எங்களுக்கு முஸ்லீம் மதத்தை நாங்கள் விரும்புகிறோம், பின்பற்றுறோம். அதனால் சரியத் சட்டம் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சரியத் சட்டத்தின் அடிப்படையில் உள்ள அந்த சிவில் சட்டத்தை நாங்கள் பின்பற்றிட்டு வரோம். அதை வந்து நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்படியே நீங்கள் வந்து சிவில் சட்டத்துக்கும் அதே மாதிரி கிரிமினல் சட்டத்துக்கும் அதே இதை செய்யுமே, கரெக்டு தானே? கிரிமினல் சட்டத்துக்கும் அதேமாதிரி பண்ணுவோம் சார். நீங்கள் ஏதாவது திருடுனீங்களா கையை வெட்டி விடுவான். அரபு நாட்டில் அதுதானே நடந்துட்டு இருக்கு. திருடுனீங்களா கையை வெட்டிடுவான், கற்பழிச்சிங்கன்னா அதை வெட்டிடுவான், அவ்வளோதானே, வெட்டிடுவான், அவ்வளோதான், மிச்சம் இருக்காதுல்ல. குண்டு வச்சிங்களா தலையை வெட்டி விடுவான். அப்போ கோயம்புத்தூர் குண்டு வச்ச குற்றவாளி அல்மா பாஷாவை வந்து தலையை அன்னைக்கே வெட்டியிருப்பாங்க, அப்படி தானே? இந்த காவாலிகள் அத்தனை பேரும் என்ன செய்வாங்கன்னா, சிவில் சட்டத்தில் எங்களுக்கு வந்து அந்த இது வேணும், சரியத் சட்டப்படி நாங்கள் எங்கள் தனி சட்டம் எங்களுக்கு வேணும்னு கேட்குற அத்தனை பேருமே கிரிமினல் சட்டத்தில் இந்திய சட்டம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லலாம். இது என்னது பெரிய முரண்பாடான ஒரு விஷயம் தானே? ஒன்று கிரிமினல் சட்டத்தையும் எங்களுக்கு எங்கள் சரியத் சட்டப்படியே நீங்கள் வைங்க, எங்களுக்கு மற்றக்கு தனி சட்டம் தாருங்கன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இப்போ வழிக்கு வந்துடுவீங்க. பொது வெளியில் விட்டு தூக்கில் தொங்க விடுறது இல்லைன்னா தலையை வெட்டுறது தான் உங்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுங்கள், இப்போ வைப்போம், குற்றமே இருக்காது. கள்ளக்கடத்தல் பண்ணானா உடனே பண்ணுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த டெய்லி அந்த இது சென்னை ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு பெரிய இதை உருவாக்கி ஆம்பளைனும் பொம்பளைனும் வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை கடத்திட்டு வரலாம், அங்கேயே போட்டுடலாம், கதம் முடிச்சிடலாம். அப்புறம் ஒரு நாதையும் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து தங்கமே கடத்தாது. செய்வோமா? குண்டு வைக்கிறவனுக்கெல்லாம் அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் முடிஞ்சு போயிடும். அப்சல் குருவை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோஷமே வர கனிமொழி மாதிரி தனுவ பத்தினிகள்லாம் வந்து போராட்டமே நடத்த முடியாமல் போயிருக்கும். செய்வோமா? அப்படி பித்தலாட்டம் சார். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், அவ்வளோதான். அதில் வந்து இந்த காமன் சிவில் சட்டமும் வந்து முக்கியமாக நம்ம நாட்டுக்குன்னு தான் இருக்கணும். நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாரும் வாழணும், அதுதான் முறை. அந்த அடிப்படையில் வந்து இப்போ வந்து நம்ம உத்தரகாண்ட் மாநிலம் வந்து சிறப்பான ஒரு முன்னெடுத்து கொண்டு போயிருக்காங்க. இதில் என்னெல்லாம் நன்மை அப்படிங்கிறதுல முக்கியமாக ஒரு சில இதை நம்ம சொல்கிறதா இருந்தால், திருமணம் இந்த சட்டத்தில் சிறப்பு அம்சங்கள், திருமணம், விவாகரத்து, அப்புறம் நிலம், சொத்து, பரம்பரை சொத்து, இதில் வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. முஸ்லீம் மதம்னா அது வந்து இவங்களுக்கு சொத்து இது கிடையாது, செத்து போயிட்டு அப்படி போகணும் அப்படின்னு நிறைய குளறுபடிகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி ஒரே மாதிரியானது, எந்த மதங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த பாகப்பிரிவினைகள் சொத்துக்கு இதெல்லாம் பங்கு வைக்கும்போது ஆண் பெண் இதெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரு இதை அவங்க கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை கல்யாணம் பண்ண 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கட்டுறதுன்னா கதம் அது கிடையாது. ஒரே ஒரு மனைவி தான், சரி, சட்டத்தை ரீதியாக ஒரு மனைவி தான் வச்சுக்க முடியும். இதை அவங்க இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள காமன் சிவில் சட்டத்தில் உள்ள அம்சங்களை நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு விதவை ஒரு அந்த மாநிலங்களில் இருக்குது. அதாவது ஒரு விதவையாக ஒரு இது வந்துட்டு அப்படி கணவன் இறந்து போயிட்டார்னா அந்த மாமனார் வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்யறதுக்கு ஒரு நடைமுறையில் அங்கே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இது இல்லை.
அது பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஏதோ அங்கே ஒரு பகுதியில் இருக்குது. இதுக்கையும் வந்து அவங்க தடை பண்ணிட்டாங்க. அந்த மாமனார் வந்து ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிட்டானா, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு இது ஒரு இது. அப்புறம் இந்த முஸ்லீம் இதில் வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒன்று வந்து முத்தலாக். அதை வந்து மோடி அரசாங்கம் தடை பண்ணிட்டு. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஹலாலான்னு ஒன்று இருக்குது. அந்த முறையை இப்போ இந்த காமன் சிவில் சட்டத்தின் மூலமாக அதை வந்து தடை பண்ணிட்டாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தை. என்ன அது ஹலாலானா என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க, கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் கருத்து வேறுபாடு, விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுருங்களா. இப்போ அந்த மனைவி வந்து 2 பேரும் பிரிஞ்சு போய் ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை 1 வருஷம் கழிச்சு, சரி பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் நான் நல்லவன் தான், நம்ம தான் புரிஞ்சிக்கல, இல்லைன்னா அவள் நல்லவா தான், நம்ம தான் புரிஞ்சிக்கல, கணவன் ஃபீல் பண்ணி 2 பேரும் ஒருமிச்சு வந்து மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னா, இந்த முஸ்லீம் மத சட்ட அடிப்படையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி அவங்க கூட அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் குடும்பம் நடத்தணும். இவங்க யாக்கியானம் பேசுவாங்க. அது சம்பிரதாயம். என்ன சம்பிரதாயம்? கல்யாணம் பண்ணிட்டா மனைவின்னா உடல் உறவு பண்ணுவோம் அதானே. நீங்கள் அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லி அந்த எத்தோழித்தனம் பண்ணக்கூடாது. ஒரிஜினலாக தானே மனைவின்னு சொன்னாலே அவன் பண்ணுவான். அப்போ நீங்கள் அங்கே போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அவனை வந்து முத்தலாக்கு கொடுத்து அவனை விவாகரத்து பண்ணிவிட்டு வெளியே வரணும் அவன். அப்போ அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் பண்ணி அப்புறம் அவர் 2வது கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் இது பெரிய சீரழிவு தானே. பண்ணிவிட்டு விவாகரத்து பண்ணிட்டு வந்தால் தான் இவர் முத கணவனை திருப்பி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வச்சுருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட இந்த காட்டு முராண்டித்தனம்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து இந்த தலாக்கு கலாச்சாரம்லாம் கிடையாது. ஒரு டைவர்ஸ் வேணுமா கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள், அங்கே டைவர்ஸ் வாங்குங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அந்த டைவர்ஸ் பண்ண கணவனையே திருப்பி கல்யாணம் பண்ணலான்னு அந்த பெண்ணு நினைக்குது. இல்லைன்னா அந்த மனைவியை அந்த கணவன் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் அதை ஒத்து விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி திருப்பி கல்யாணம் பண்ணணுன்னு வராங்க. தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் எல்லாமே பதிவு செய்யப்படணும். நமக்கு எப்படி கல்யாணத்தை அரசாங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு திருமணமாக பண்ணுறோமோ, கல்யாணம் பண்ணிவிடுவோம், அங்கே போய் பதிவு பண்ணணும். இதே இதை அங்கே அதை கட்டாயப்படுத்துகிறாங்க. 30 நாளைக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணணும். அப்படிங்க பதிவு பண்ண தவறுனா உங்களுக்கு வந்து 10,000 ரூபா, 30,000 ரூபா, 25,000 ரூபா அபராதம் இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே நல்ல விஷயங்கள். இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனத்துக்கெல்லாம் விடை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே முக்கியமாக சொத்து, திருமணம் இது சம்மந்தப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாருக்கும் பொதுவான கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, பாரசியாக இருந்தாலும் சரி, இல்லைனா புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, புத்த மதத்தை தழுவுனவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது காமனான ஒரு சட்டமாக இருக்குது. மிக மிக வரவேற்கத்தக்கது. இது வந்து இப்போ மோடி அரசாங்கம் மறுபடியும் அவர் பிரதமராக எலெக்ஷனுக்கு பிறகு வரும்போது இந்தியா முழுக்க அமலாயிரும். அதுக்கு ஆனால் என்ன இருந்தாலும் முன்னோடி வந்து உத்தரகாண்ட்னு இப்போ ஒரு பேர் கிடச்சி போச்சு அதுக்கு. அந்த வகையில் அவங்களுக்கு இது ஒரு பெரிய நேம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்து தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.